ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசகுல்லா சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, சைவ ஈரல் கிரேவி. என்ன இது சைவத்தில் ஈரலான்னு நினைப்பீங்க, ஆனால் டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஈரல் கிரேவி மாதிரியே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுலேயே மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த பச்சை பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை. ஓகே, இந்த பச்சை பயிரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பச்சை பயிறு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்குமே கரெக்டாக அரைச்சிக்கோங்க. அது நல்லா அரைச்சாச்சு. இப்போது ஒரு இட்லி ஊற்றுற மாதிரியே நார்மலாக வேக வைக்க வேண்டியது தான். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கிளாத் கூட யூஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். எனக்கு இதில் ஒரு 4லேருந்து 6 இட்லி கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேக வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் வேக வச்சுருங்க. வெந்துடட்டும். வெந்த அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு சின்ன குச்சியோ இல்லை எதையாச்சும் வச்சு குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை வகைகளை வந்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொரிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை, தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் மிளகு சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் இந்த இட்லியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதை சின்ன சின்னதாக லிவர் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 இட்லி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வருது கட் பண்ணும் போதே. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பச்சை பயிரை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முளை வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கடாயில் இருக்கிறது. இந்த டைமில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே மிளகு போட்டு அரைச்சிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த துண்டுகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அதனால் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு ட்ரை இதில் செஞ்சுக்கலாம். அது சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். நான் சப்பாத்திக்காக செய்கிறதுனால நான் கொஞ்சம் செமி கிரேவியாக செஞ்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. ஆயிலெலாம் நல்லா மேலே வந்துருச்சு. முளைக்கட்டின பச்சை பயிரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரசகுல்லாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.